வணக்கம். பேச்சு மொழி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய காணொளியில் திருக்குறள் 95வது அதிகாரம் மருந்து என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள கருத்துக்கள் குறித்து காணலாம். மருந்து என்பது இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வணிக பின்புலத்தில் செயல்படக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் காணலாம். மருந்து என்ற ஒன்றை சுற்றியே இன்றைய பெரும்பான்மையான பொருளாதாரம் என்பது கட்டமைந்திருக்கிறது. மனிதனுக்கு உண்டாகிற நோய், அந்த நோய்க்கான மருந்து, அது தொடர்பான ஒரு சுழற்சி என்ற ஒன்றை நாம் இன்றைய நவீன உலகில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த மருந்து குறித்தும் நோய் குறித்தும் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? பண்டை காலத்தில் நோய்க்கான தீர்வு என்பது எவ்வாறு இருந்திருந்தது என்பது குறித்த செய்தியை வள்ளுவரினுடைய குறட்பாக்கள் வழியாக நாம் காணலாம். முதல் குறள்: மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. அப்போ இந்த முதல் குறள் ஒரு செய்தியை சொல்லுகிறது. மருந்து என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு தேவையா அப்படின்னா இல்லை. அப்போ மருந்து ஏன் தேவைப்படுகிறது என்று சொன்னால், நோய் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது மருந்து தேவை. அப்போது நோய் ஏன் உருவாகிறது? அப்போ மருந்து என்பதை பற்றி நாம் சிந்திப்பதற்கு முன்னாடி அந்த மருந்து உண்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நோயை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ நோய் மனிதனுக்கு ஏன் உண்டாகிறது என்பதற்கு 3 காரணங்களை வள்ளுவர் சொல்லுகிறார். 1 காற்று, 2 நீர், 3 உணவு. அப்போ இந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிறது இன்றைய நவநாகரிக உலகில் உண்ணக்கூடிய பெரும்பான்மையான உணவுப் பொருட்கள் மூலமாக இந்த கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறு குழந்தைகளிலிருந்து முதியவர்கள் வரை எந்த விதமான பேதமும் இல்லாமல் எல்லோரிடமும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒன்றாக இருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ அந்த காற்று தொடர்பான நோய்க்கு அடிப்படை காரணியாக விளங்கக்கூடியது நாம் உண்ணுகிற உணவு, அந்த உணவினுடைய தன்மை என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக சரியாக உண்ணவில்லை, போதிய அளவில் உண்ணவில்லை, அல்லது அளவுக்கு அதிகமாக உண்ணுகிறோம். இந்த 2 காரணங்கள். அப்போ மிகினும் குறையினும், அது காற்று வழியாக வரலாம், நீர் வழியாக வரலாம், அல்லது உணவு வழியாக வரலாம். இப்போ 3 காரணிகளை அடுக்குகிற அவர் இந்த 3ம் பேலன்ஸாக நடுநிலையாக இருக்கிற பொழுது, ஏன்னா மனிதன் தன்னுடைய உடலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் சத்தும், குறிப்பிட்ட அளவு காற்றும், குறிப்பிட்ட பிராண வாயுவினுடைய அளவும், ஒரு குறிப்பிட்ட அளவிலான சக்தியை தரக்கூடிய உணவு என்பதும் குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும். இந்த 3ம் குறைந்தாலும் அல்லது அதிகமானாலும் 2 நிலையிலும் என்ன செய்யும் அப்படின்னா நோய் வரும் என்பதை யார் சொல்லுகிறார்கள் என்றால் நூலோர் நூலோர் என்ன செய்கிறாங்கன்னா அறிந்திருக்கக்கூடிய அறிஞர்கள் தங்களுடைய அனுபவ அறிவால் அன்றைய காலகட்டத்தில் நோய் குறித்த சிந்தனையை தொடர்ந்து முன்வைத்து கொண்டு அது குறித்து ஆராய்ந்த அறிஞர்களுடைய குறிப்புகள் இந்த செய்தியை சொல்லுகிறது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்போ அந்த காலகட்டத்திலே இன்றைய நவீன அறிவியல் சொல்லுகிற கருத்தை சொல்லுகிறது. ஏன்னா இன்றைய நவீன அறிவியலும் ஒரு செய்தியை சொல்லுகிறது. உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நாம் பல்வேறு நோய்களை என்ன செய்யலாம் அப்படின்னா தவிர்க்கலாம். அப்போ மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்களில் பெரும்பான்மையானவை உணவு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதாக ஒரு கருத்தை இன்று நாம் அறிவியல் பின்புலத்திலையும் பார்க்குறோம். போதுமான அளவுக்கு நீர் பயன்படுத்தவில்லை. இப்போ குறிப்பாக இந்த கோடை காலங்களில் வறட்சி நிலவுகிற சமயங்களில் நீர் வறட்சி தொடர்பான பல்வேறு நோய்கள் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்போது காற்று மாசுபாடின் காரணமாகவும் நோய் வருகிறது. அது இல்லாமல் நம்ம சரியான நேரத்தில் உணவு உண்ணவில்லை என்றாலும் அது அந்த கேஸ் ட்ரபிள் என்று சொல்லக்கூடிய அந்த காற்று தொடர்பான நோய் வருகிறது அப்படிங்கிறத நாம் பார்க்கோம். அப்போது ஒரு முறையற்ற உணவு பழக்கம்
அப்போ உணவு பழக்கம் என்பது முறையாக இருக்கிற பொழுது, அது அளவாக இருக்கிற பொழுது நோய் வராது என்பதாக வள்ளுவர் சொல்லுகிற ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திற்கும் இந்த செய்தி மிக பொருத்தமாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக 2வது குறள், மருந்தை நாம் பயன்படுத்தவே வேண்டாம். மருந்து என வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். இன்றைக்கி பார்த்தோன்னா அஜீரண கோளாறு, செரிமான கோளாறு என்பது போன்ற பிரச்சனைகளில் பெரும்பான்மையான மக்கள் அவதி உறுவதை நாம் மருத்துவ பின்புலத்தில் பார்க்க முடிகிறது. அதற்கு காரணங்கள் இன்றைய அவசரகதியான வாழ்வியல் முறை, நேரம் தவறி உண்பது, முறையற்ற உணவு என்ற காரணங்களை மருத்துவ உலகம் என்று அதற்கான காரணங்களாக அடுக்குகிறது. அப்போ நாம் உண்ணுகிற அந்த உணவு என்பது போதிய இடைவெளி விட்டு உண்ண வேண்டும். அதை தான் வள்ளுவர் இங்கே சொல்லுகிறார். மருந்து என வேண்டாவாம். மருந்து என்று ஒன்று நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை அப்படின்னா, எதற்கு தேவை என்று இல்லை என்று சொன்னால், இந்த உடலுக்கு தேவையில்லை. யாக்கைக்கு, இந்த உடலுக்கு தேவையில்லை. எப்பொழுது தேவைப்படாது? அருந்தியது அற்றது போற்றி உணின். நாம் உண்ட உணவு முழுமையாக செரிமானம் ஆன பிறகு நமக்கு என்ன செய்யும்? பசி எடுக்கும். அப்போ பசித்த பிறகு உண்ணுகிற ஒரு வாழ்வியலை யார் ஒருவர் முறையாக கடைப்பிடிக்கிறார். எனக்கு பசி எடுக்கும்போது நான் என்ன செய்வேன்? சாப்பிட்ருவேன். அப்போ பசி இல்லாத பொழுது நான் அமிர்தமே கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன்? சாப்பிட மாட்டேன் என்ற அந்த நெறியை யார் ஒருவர் மிகச்சரியாக பின்பற்றுகிறாரோ அவருக்கு மருந்து என்ற ஒன்று தேவைப்படாது என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இது மிக பொருத்தமான ஒரு செய்தியாக இன்றைக்கும் இது பொருத்தமுடையதாக இருப்பதை நாம் பார்க்கலாம். அப்போ இன்று பார்த்தோன்னா இந்த செரிமான கோளாறுக்கு மிக முக்கியமான காரணம் உணவு பழக்கம் என்று மருத்துவ உலகம் இன்று சொல்லுகிறார். அறிவியல் பூர்வமாக இன்று சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், சரியான அளவோடு சரியான நேரத்தில் பசி எடுக்கிற பொழுது சாப்பிடுவது, பசித்த பிறகு இந்த பசி என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த சுரப்பிகள், சில சுரப்பிகள் சுரக்கும். அப்பொழுது நாம் உணவை உண்ணுகிற பொழுது அந்த சுரப்பிக்கும் அந்த உணவு செரிமானத்திற்கும் சரியான ஒரு பிணைப்பு உண்டாகி நாம் உண்ணுகிற அந்த உணவானது மிகச்சரியாக அது ஆற்றலாக நம் உடலுக்கு மாற்றம் செய்யப்பட்டு அனுப்பப்படும். இந்த ஒரு ப்ராசஸை செய்வதற்காக சுரப்பிகள் பயன்படுறத நாம் பார்க்குறோம். அப்போது அந்த பசி எடுக்கிற பொழுது சுரக்கிற அந்த சுரப்பிகளுக்கு போதுமான அளவிற்கு நாம் உணவை கொடுக்கவில்லை என்று சொன்னால், நாம் பிறகு பசி இல்லாத பொழுது தொடர்ச்சியாக சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால், என்ற இந்த 2 பின்னணிகளில் நமக்கு என்ன வரும் அப்படின்னா நோய் வரும். அப்போது பசிக்கிற பொழுது சாப்பிட்ணும், பசி இல்லாத பொழுது சாப்பிடக்கூடாது என்ற அந்த நெறியை நாம் மிகச்சரியாக கடைப்பிடித்தோம் என்று சொன்னால் நோய்க்கு அவசியமில்லை. அந்த நோய் வராத ஒரு சூழலில் நாம் மருந்து பற்றி சிந்திப்பதற்கு தேவைப்படாது என்பதாக இந்த குறள் வள்ளுவரால் முன்வைக்கப்படுகிறது. அதற்கடுத்து, அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடிதுய்க்குமாறு. அப்போ ஒரு முறை உண்பதற்கும் மறுமுறை உண்பதற்கும் இடையில் என்ன இருக்கணும்னா ஒரு இடைவெளி வேண்டும். இந்நேரம் தின்னுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த தீனி பண்டாரம் சொல்லுவாங்க, எப்போ பாட்டா இந்த இயந்திரம் மாதிரி அரைச்சிக்கிட்டே இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு முறை உண்ணுகிற உணவிற்கும் அடுத்த உணவுக்கும் இடையில் என்ன வேணும் அப்படின்னா ஒரு இடைவெளி, ஒரு கால இடைவெளி அப்படிங்கிறது வேணும். அப்படி கால இடைவெளி கொடுத்து நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நாம் ஓய்வு கொடுக்கிற பொழுது அந்த உறுப்புகள் ஓய்வெடுத்து கொண்டு அதனுடைய வேலையை அது மிகச்சரியாக செய்து கொண்டே வரும். அப்போ நமக்கு எந்த விதமான நோயும் வராது. அப்போ மேலே சொன்ன அதே குறள் தான், அந்த செரித்த பிறகு உண்பது என்பது 2வது குறள் சொல்லப்படுகிறது. 3வது குறள் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு முறை உண்பதற்கும் அடுத்த முறை உண்பதற்கும் இடையில் ஒரு இடைவெளி வேண்டும். அதனால்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய மரபில் அந்த குறிப்பாக இந்த மதங்கள் பின்னணியில் பார்த்திங்கன்னா அந்த நோன்பு என்ற ஒன்று கடைபிடிக்கப்படுகிறது. மதங்கள் சொல்லுகிற செய்திகள் அவற்றினுடைய கருத்துக்கள் அந்த எல்லைக்குள்ளே நாம் போக விரும்பலை.
ஆனால் அந்த மதங்கள் இன்னைக்கு உலகில் உள்ள அத்தனை மதங்களிலும் ஒரு நல்ல ஒரு பண்பு, ஒரு ஒத்த பண்பு ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது நோன்பு என்ற ஒன்று. அப்போது எல்லா மனிதனும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களுடைய உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உணவு உண்ணாமல் பட்டினி கிடக்க வேண்டும் என்ற ஒரு முறைமையை மதங்கள் சொல்லுகின்றன. அந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது மிக மிக இன்றியமையாத ஒன்றாக நாம் பார்க்கிறோம். அப்போ இதுதான் இந்த வள்ளுவர் சொல்லுவார். அதற்கடுத்தது 4வது குறள், அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. கடுமையாக பசிக்கணும், நல்லா பசிக்கணும். நன்றாக பசிக்கிற பொழுது நாம் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்படி சாப்பிடுகிற பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா, எந்த உணவு நம்முடைய உடலுக்கு ஏற்குமோ அந்த உணவை நாம் சாப்பிடணும். அற்றது அறிந்து, எது நம்முடைய உடலுக்கு சரியாக இருக்குமோ, நம்முடைய உடல் எதை ஏற்றுக்கொள்ளுகிறதோ, நம் மனசு ஏற்றுக்கொள்கிறது கிடையாது. வள்ளுவர் இங்கே மிக தெளிவாக ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஏன்னா நம்முடைய மனசுக்கு ஒன்றை பிடிக்கும், ஆனால் உடல் என்ன செய்யும் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்றைய அந்த நவநாகரிக உலகில் பார்த்திங்கன்னா காணுகிற காட்சிகள், அந்த வாசனை, அந்த சுவை ஊட்டி என்ற இந்த தொடர்ச்சியான இந்த செயற்கை பின்னணியில் வரக்கூடிய இந்த தின்பண்டங்கள் என்ன செய்யும் அப்படின்னா மனசை அலப்பாயை விட்டு அதை சாப்பிட்லாமா இதை சாப்பிட்லாமா என்று நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நெருக்கடிக்கு தள்ளும். ஆனால் உடல் சொல்லும். ஏன்னா நம்ம உடலில் என்ன செய்யும் அப்படின்னு நம்மக்கிட்ட பேசும். இது ஏற்கனவே நீ ஒரு முறை எனக்கு கொடுத்த, நான் என்ன செஞ்சேன், ரொம்ப சிரமப்பட்டேன் இதை சாப்பிட்டு என்று நமக்கு என்ன செய்யணும், உடல் ஒரு செய்தியை உள்ளே இருந்து சொல்லும். ஆனால் நம்ம அந்த உடல் சொல்லுகிற அந்த செய்தியை கேட்காமல் மனசு சொல்கிறதை கேட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த உடல் என்ன செய்யும், கெட்டு போகும். அப்போது அற்றது அறிந்து, உடலுக்கு எது பிடிக்குமோ, உடல் எதை ஏற்றுக்கொள்ளுமோ அதை உணர்ந்து அதற்கு ஏற்ப அதுவும் என்ன செய்யணும் அப்படின்னா பசித்த பிறகு உண்ண வேண்டும். சும்மா பசி இல்லாத போது சரி உடலுக்கு இது பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக அளவுக்கு அதிகமாக என்ன செய்யக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அல்லது தொடர்ச்சியாக சாப்பிட்டுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த குறள் இந்த செய்தியை சொல்லுகிறது. அதற்கடுத்து 5ஆம் குறளும் இதே கருத்தை தான் சொல்லுகிறது. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின். நமக்கு உடலுக்கு வேறுபாடு இல்லாத உணவு, உடலுக்கு எது ஏற்றுக்கொள்ளுமோ அதை ஏற்றுக்கொள்வது. எது நம்முடைய உடலுக்கு சரியாக இருக்காதோ, எது நமக்கு தீங்கை விளைவிக்குமோ அதை நாம் மறுத்து, எது நமக்கு ஏற்படக்கூடிய, எது நம்ம உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணவோ அதை நாம் மிக சரியாக தெரிவு செய்து உண்டோம் என்று சொன்னால் நமக்கு என்ன வேண்டாம் அப்படின்னா இந்த மருந்து என வேண்டாம். ஏன்னா நம்ம மிகச்சரியான உணவை, உடல் ஏற்றுக்கொள்ளுகிற உணவை உண்ணுகிற பொழுது நோய் வராது. நோய் வரவில்லை என்று சொன்னால் நாம் மருந்துக்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த குறள் சொல்லுகிறது. அப்போ மாறுபாடு இல்லாமல், இப்போ உடலுக்கு எந்த விதமான தீங்கையும் விளைவிக்காத உணவு. ஏன்னா உடலுக்கு சில உணவுகள் என்ன செய்யாது, ஒத்துக்கொள்ளாது. எல்லோருக்கும் எல்லா உணவும் ஒத்துக்கொள்ளும் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இங்கே உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ உடலுக்கு ஒத்துக்கொள்ளுகிற உணவு. அப்போ அதனால தான் இந்த வள்ளுவர் என்ன செய்கிறாருன்னா இந்த 2 குறட்பாக்களில் அந்த கருத்தை சொல்லுகிறார். தொடர்ச்சியாக உடம்பு எந்த உணவை ஏற்றுக்கொள்ளுமோ, மனசை பற்றி அவர் பேசலை. ஏன்னா மனம் என்ன செய்யும் அப்படின்னா கண்டதையும் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும். அப்போ அந்த ஒரு விஷயத்தை வள்ளுவர் என்ன செய்கிறார், மிக கராராக கடைப்பிடிக்க வேண்டும் என்று விரும்புவதாக இந்த 2 குறட்பாக்களுடைய கருத்தை நமக்கு செய்தியை சொல்லுகின்றன அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து இப்படி உண்ணுகிற உணவை நம் மேலேயே பார்த்தோம் என்ன செய்யணும்னா மருந்து என வேண்டாம், யாக்கை அருந்தியது அற்றது போற்றி உணின். செரித்த பிறகு உணவு உண்ண வேண்டும் என்று 2வது குறளில் சொன்ன வள்ளுவர் 6வது குறளில் இன்னொரு அதனுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறார். இழிவறிந்து உண்பான். இழிவறிந்து அப்படின்னா தன்னுடைய வயிற்றில் செரிமானம் ஆன அந்த உணவு வெளியேறியதை உறுதிப்படுத்தி கொண்டு உண்ணுகிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். வயிறு சாப்பிட்டாச்சு, அது செரிச்சிடுச்சு, பசி எடுக்குது அப்படின்னு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது.
உண்ட அந்த உணவு முறையாக வயிற்றிலிருந்து வெளியேறிவிட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அப்போ இழிவறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிபேர் இறையான்கண் நோய். அப்போ அந்த யார் ஒருவன் தன்னுடைய உடலிலிருந்து சத்தாக மாறிய பிறகு, அந்த உடலில் உண்ட அந்த உணவு செரித்த பிறகு சத்து தன்னுடைய உடலுக்கும் அதனுடைய கழிவுகளை வெளியேற வேண்டிய முறையில் வெளியேற்றி பிறகு உண்ணுகிற ஒரு முறையை கடைப்பிடிக்கிறாரோ அவருக்கு எவ்விதமான நோயும் என்ன செய்யாது அப்படின்னா வராது. அப்படி இல்லை அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா மிகப்பெரிய தீங்கு வரும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லுகிறார். கழிவேர் இறையான்கண் நோய். அப்படி அவன் ஒரு வேளை கழிவை வெளியேற்றாமல் உண்டு கொண்டே இருந்தால் அங்கே என்ன செய்யும் அப்படின்னா அங்கே தங்கியிருப்பது கழிவு கிடையாது, அவனுக்கு வரக்கூடிய நோய் என்பதாக வள்ளுவர் சொல்லுகிறார் என்பதை நாம் இங்கே பார்க்கணும். அப்போ அந்த உணவை உண்ணுகிற பொழுது 2 விஷயத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்கிறார். ஒன்று, விருப்பப்பட்ட உணவு கிடையாது, உடலுக்கு எது நன்மையை செய்யுமோ அந்த உணவை உண்ண வேண்டும். அப்படி உண்ணுகிற அந்த உணவு செரித்த பிறகு உண்ண வேண்டும். அப்படி செரித்த பிறகு உண்ட உணவு என்னுடைய கழிவு வெளியேறி விட்டதை உறுதி செய்து கொண்டு உண்ண வேண்டும் என்று வள்ளுவர் என்ன செய்கிறார்னா உணவு உண்ணுகிற அந்த முறைமையை வரிசையாக வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்கு அடுத்ததாக நாம் உண்ணுகிற உணவினுடைய தன்மையை பற்றி ஒரு கருத்தை சொல்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. இன்றைக்கி வயிறு தொடர்பான நோய்க்கு மிக முக்கியமான காரணியாக விளங்குவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமான அளவு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த செரிமான அளவு என்பது உண்டு. அப்போ அந்த தன்னுடைய வயிறு எந்த அளவுக்கு உணவை செரிக்குமோ அந்த அளவிற்கு அந்த செரிமான தன்மையை கொண்ட உணவினை 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய ஜீரண சக்தியினுடைய அளவு. 2வது, அந்த உணவினுடைய செரிமான அளவு. இந்த 2ஐயும் நாம் கவனத்தில் கொண்டு உணவு உண்ண வேண்டும் என்ற கருத்தை இந்த 7வது குறளில் சொல்லுகிறார். தீயன வன்றி தெரியான் பெரிதுண்ணின் நோயெனவின்றிப்படும். ஒருவேளை அது செரிக்கக்கூடிய அளவு தெரிந்து கொள்ளாமல் இஷ்டத்துக்கும் அளவுக்கு அதிகமாக ஒருத்தன் சாப்பிட்டான் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அதே அளவுக்கு நோய் என்பது என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்போ பெரிய அளவில் நாம் உண்ணுகிற பொழுது பெரிய அளவில் நோய் வரும். எப்படி பெரிய அளவில் உண்ணுகிற பொழுது? நம்முடைய உணவினுடைய செரிமான அளவை பற்றி சிந்திக்காமல், உணவுப் பொருளினுடைய செரிமான அளவை பற்றி கவனிக்காமல் நாம் உண்ணுகிற பொழுது எந்த அளவுக்கு நம்ம கவன சிதறலோடு உண்ணுகிறோமோ அதே கவன சிதறலோட ஒரு நோயும் நமக்கு வந்து சேரும். ஆக செரிக்கிற உடலினுடைய அளவு, உண்ணுகிற அந்த உணவினுடைய செரிமான அளவு என்ற 2ஐயும் நாம் கவனத்தில் கொண்டு உண்ண வேண்டும். அப்போ உண்ணுகிற அந்த உணவுப் பொருளினுடைய தன்மையும் தன்னுடைய ஜீரண சக்தியும் நாம் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குறள் இன்றைய நவீன அறிவியல் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக இரவு வேலைகளில் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே உண்ணக்கூடாது. அப்படி 7 மணிக்கு மேலே உண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைத்தால் ரொம்ப எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய மிக மிருதுவான உணவை நம்ம உட்கொள்ள வேண்டும் என்பது போன்ற நிறைய துல்லியமான கருத்துக்கள் இன்று மருத்துவ உலகம் முன்வைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. சித்தர் மரபில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. என்னென்னா, காலையில் நன்றாக அமர்ந்து ராஜபோஜனம், அதாவது அரசன் சாப்பிடுவது போல எல்லாவற்றையும் உண்ண வேண்டும். மதிய வேலையில் ஒரு அமைச்சனை போல கொஞ்சம் குறைவாக சாப்பிடணும். மாலை வேலையில் பிச்சைக்காரன் போல கொஞ்சமாக சாப்பிடணும் என்பது போன்ற ஒரு செய்தி சித்தர் மரபு பின்னணியில் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாம் இங்கே இணைத்து பார்க்கிற பொழுது அது மிக பொருத்தமுடையதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, நாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிடுகிற அந்த சாப்பாட்டில் ஏதோ பிரச்சனை நமக்கு நோய் வந்துடுச்சு. அப்போ இதுவரையும் பார்த்தோன்னா நோய் வராமல் இருக்கிறதுக்கான மார்க்கங்களை சொன்னார். மருந்து அப்படிங்கிறதே வேணாம், நம்ம சாப்பிட்ற அந்த உணவினுடைய தன்மையை கொண்டு நம்ம என்ன செய்யலாம், நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம் என்று சொல்லிக்கிட்டே வள்ளுவர் என்ன செய்கிறாருன்னா, நோய் என்ற ஒன்று வந்துவிட்டது. அது மருந்தின் மூலமாக வந்ததோ அல்லது வேறு ஏதோ ஒரு வழியில் வந்துடுச்சு.
அப்போ இரண்டு காரணிகள் நமக்கு நோய் வர்றதுக்கு, ஒன்று உணவின் மூலமாக, இன்னொன்று வெளியில் உள்ள காரணிகளாக. அது விபத்து முதலான தன்மையில் வரலாம், அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து நமக்கு நோய் கிருமிகள் தொடர்பாக வரலாம். அப்படி நோய் வந்து விட்டது. அப்படி நோய் வந்த பிறகு அந்த நோயிலிருந்து எவ்வாறு நம்மை விடுவித்து கொள்வது என்பது குறித்த கருத்தை வந்து பார்த்தோன்னா இந்த 8வது குறளில் சொல்லுகிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். அப்போ இங்கே ஒரு விஷயத்தை அவர் தெளிவாக வரையறை செய்கிறார். நோயினுடைய தன்மையை முதல்ல என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். நோய் இது என்ன நோய் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ நோயினுடைய தன்மை, இந்த நோய் என்ன வகையான நோய் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு நோய் வருவதற்கான காரணம். அப்போ வள்ளுவர் முதல் காரணியே இப்படி சொல்கிறார், இந்த நோய் என்ன நோய் அப்படிங்கிறத, நோயினுடைய தன்மையை நம்ம அடையாளம் கண்டு கொள்வது. ரெண்டாவது, இந்த நோய் வருவதற்கான காரணி என்ன, இந்த நோய் எதனால் வந்தது, உணவால் வந்ததா, அல்லது கிருமிகளால் வந்ததா, அல்லது ஊட்டச்சத்து குறைபாடால் வந்ததா என்பது போன்ற அதனுடைய காரணத்தை அறிந்து கொண்டு அதன் பிறகு அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பச் செயல். அந்த நோயை தீர்ப்பதற்கான வைத்திய முறை என்ன, என்ன மாதிரியான வைத்திய முறையை மேற்கொண்டால் அந்த நோயிலிருந்து நாம் விடுபடலாம் என்ற இந்த 3 செய்திகளை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்தில் கொண்டு நோயை அணுக வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த செய்தி இன்றைய நவீன உலகில் மிக பொருத்தமுடைய ஒரு செய்தியாக இருப்பதோடு இன்றைய நவீன அறிவியலும் இதைத்தான் என்ன செய்யுது அப்படின்னா முன்னெடுக்கிறது. போன உடனே மருத்துவமனைக்கு போன உடனே வாப்பா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு என்ன செய்யறதில்ல, ஊசியெல்லாம் போடுறதில்ல. அப்போ என்ன நோய் அப்படிங்கிறது, நோயினுடைய தன்மையை அறிகிறார்கள். அந்த நோய் வருவதற்கான காரணிகள் குறித்து சிந்திக்கிறார்கள். அதன் பிறகு அந்த நோய் நீக்குவதற்கான மருத்துவ முறை குறித்து அவர்கள் சிந்திக்கிறார்கள். இந்த 3 படிநிலையில்தான் ஒரு நோயாளி இன்றைய நவீன மருத்துவர்களால் அணுகப்படுகிறார்கள். ஒருவேளை இதற்கு மாறான ஒரு அணுகல் முறையை வந்து ஒரு மருத்துவர் பின்பற்றுகிறார் என்று சொன்னால் அவர் மருத்துவர் முறையாக அவர் மருத்துவம் படித்தாரா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். அப்போ இந்த முறைமை அறிவியல் அடிப்படையிலான ஒரு முறைமையாக இன்றும் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் பார்க்கலாம். இது வள்ளுவர் காலத்திலே நம்முடைய மரபில் இருந்திருக்கிறது. அப்போ மரபு மருத்துவம் மிகச் சிறப்பாக நம் சமூகத்தில் நடந்திருக்கிறது என்பதற்கான ஒரு அறிவியல் சார்ந்த பின்னணியில் தான் நம்முடைய தமிழ் சமூகம் செயல்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த குறளை நாம் வந்து மேற்கோள் காட்டலாம். ஒரு நோயை வந்து எப்படி வந்து ஒரு சமூகம் அணுகி இருக்கிறது அப்படிங்கிறது மேற்சொன்ன அத்தனை குறட்பாக்களும் பொருத்தமுடையதாக இருந்தாலும் இந்த குறள் அறிவியல் அடிப்படையிலான ஒரு செய்தியை வந்து நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கலாம். அதற்கடுத்து நோய் உற்றவனுடைய அளவு பிணியினுடைய அளவு காலமும் கற்றான் கருதி செயல். அப்போ நோயாளியினுடைய வயது, அவனுடைய நோயினுடைய அளவு, அப்போ உற்றான் அளவும் பிணி அளவும் காலமும் கற்றான் கருதி செயல். சரி, அப்படி வந்து நாம் வந்து நோயாளியை வந்து என்ன நோயின்னு கண்டுபிடிச்சாச்சு, அந்த நோய்க்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கான மருத்துவ முறைகளையும் நாம் கண்டுபிடிச்சாச்சு 8வது குறளில் சொன்னபாடி. இப்போ 9வது குறள் என்ன சொல்லுது அப்படின்னா, உடனே மருத்துவத்தை நம்ம பார்த்துடலாமன்னா அப்படியெல்லாம் பார்த்துட முடியாது. நோயாளியினுடைய வயது என்ன, ஏன்னா எல்லோருக்கும் ஒரே மருந்து கிடையாது. 50 வயது நபருக்கும் அல்லது 30 வயது நபருக்கும் 10 வயது குழந்தைக்கும் அல்லது 2 வயது மழலை குழந்தைக்கும் வந்து ஒரே விதமான மருந்தை நாம் என்ன செய்ய முடியாது, கொடுத்துட முடியாது. ஏன்னா வயது, அவருடைய உடல் நிலை, அவருடைய தேக நிலை, உடலுடைய அந்த வலிமை தன்மை, இது எல்லாத்தையும் நாம் கவனத்தில் கொண்டு தான் மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முறைமை அப்படிங்கிறது இன்றைய நவீன அறிவியலினுடைய ஒரு கூறாக நாம் பார்க்க முடியும். அத்தகைய ஒரு முறைமை மரபு மருத்துவத்திலும் நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதற்கான இன்னொரு சான்றாக இந்த குறள் அமைந்திருக்கிறத நாம் பார்க்குறோம். அப்போ நோயாளியினுடைய வயது, அவனுடைய உடல் வலிமை முதலியவனுடைய நிலைமைகள், அந்த நோய் அவனுடைய உடலில் எவ்வளவு காலமாக இருக்கிறது, இந்த நோய் வந்து எவ்வளவு காலமாக அவங்ககிட்ட இருக்குது,
நம்ம இன்றைக்கி மருத்துவமனைக்கு போனோன்னே காய்ச்சல் அப்படின்னு போகிறோம். மருத்துவர் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, எத்தனை நாளாக காய்ச்சல் இருக்குது? இல்லைங்க, இன்றைக்கி இது காலையில் தாங்க காய்ச்சல் அப்படின்னா சரின்னு மருத்துவம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை இல்லைங்க 2 நாளாக இருக்குது 3 நாளாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அவர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, ஏன் மருத்துவமனைக்கு வரவில்லை? அப்போ ஏன் இவ்வளவு காலதாமதமாக வரீங்க அப்படின்னு என்ன செய்வாங்க, கடிந்து கொள்ளுகிற ஒரு போக்கில் மருத்துவர்கள் நம்மை அணுகுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நோயை அந்த நோய் வந்த தொடக்க நிலையிலே என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்தில் கொண்டு அதை நாம் அணுகணும். அப்போ நோய் தொடக்க நிலையில் இருக்கிற பொழுதே மருத்துவர்களால் பார்க்கப்படுகிற பொழுது அந்த நோயினுடைய தன்மை வீரியம் அடைவதற்கு முன்னாலே அதை நாம் என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தி அதை நம்முடைய உடலிலிருந்து விலக்கி விடலாம். ஒருவேளை அந்த நோய் நம்முடைய உடலில் நிலையாக நிலை கொண்டு அது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய துன்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலை நாம் என்ன செய்யணும், உருவாக்கிவிடக்கூடாது என்பதைத்தான் நோயினுடைய கால அளவு, நோயாளிக்கு எவ்வளவு நாளாக அந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் என்ன செய்யணும் அப்படின்னா கவனத்தில் கொண்டு அணுக வேண்டும் என்பதாக இந்த குறள் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். இதற்கு அடுத்ததாக 10வது குறள். இந்த 8, 9, 10 இந்த 3 குறட்பாக்களும் இன்றைய நவீன அறிவியல் என்ன மருத்துவ முறையை சொல்லுகிறதோ அவற்றை அப்படியே பிரதிபலிப்பதாக இந்த குறட்பாக்களுடைய கருத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறோம். சரி, இந்த நோயாளியை எவ்வாறு மருத்துவமனையில் கண்காணிப்பார்கள் என்ற செய்தியை இந்த 10வது குறள் சொல்லுகிறது. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்பதாக இந்த குறள்பா அமைந்திருக்கிறது. அப்போ உற்றவன் அப்படின்னா நோயாளி, 2வது தீர்ப்பான் அப்படின்னா வைத்தியன், 3வது மருந்து, 4வது உழை செல்வான் அப்படின்னா அந்த நோயாளியினுடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு துணைவன். அப்போ இன்றைய மருத்துவமனையில் இந்த நிலைமை தான் இருக்குது. நோயாளி இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்கிறாங்க, மருந்து இருக்கிறது, நோயாளிக்கு உதவியாக ஒருவர் இருக்கிறார். இப்போ இன்றைக்கி பார்த்தோன்னா நவீன மருத்துவ மனைகளில் அல்லது மருத்துவ முறையில் ஒரு நோயாளியை அணுகுவதற்கான அந்த முறைமை. அப்போ நோயாளி, நோயை தீர்க்கக்கூடிய மருத்துவன், மருந்து, உழை செல்வான், இந்த 4 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா மருத்துவம் பார்ப்பதற்கு, அந்த மருத்துவ நோய் தீர்ப்பதற்கு மருந்தோடு தொடர்புடையவர்கள் என்ற நிலையில் இந்த 4 பேர் அடையாளப்படுத்தப்படுறாங்க. அப்போ அந்த நோய் தீர்க்கக்கூடிய மருந்து என்ற இந்த 2ஓடு தொடர்புடையவர்களாக நோயாளி இருக்கிறார், மருத்துவர் இருக்கிறார், மருந்து இருக்கிறது, அந்த நோயாளியை உடனிருந்து கவனித்துக் கொள்வதற்கான ஒரு துணைவன். இப்படி இந்த 4 பேரும் ஒன்றாக இணைந்து என்ன செய்கிறாங்க, நோயை நீக்குகிறார்கள். அப்போ நோயை நீக்குவதற்கு 4 பேர் துணை தேவை. நோயாளி இருந்தால் தான் நம்ம மருத்துவம் பார்க்க போகிறோம், இல்லைன்னா மருத்துவம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நோயாளி இருக்கிறான், மருத்துவர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, நோய் தீர்க்க முடியாது. மருத்துவர் மட்டுமே இருக்கிறார், மருந்து இல்லை, நோய் தீராது. மருத்துவர் இருக்கிறாரு, மருந்து இருக்கிறது, நோயாளி இருக்கிறான், ஆனால் நோயாளி படுத்த படுக்கையாக இருக்கிறான். அப்போ அந்த நோயாளியை கவனித்து கொள்வதற்கு ஆள் இல்லை என்றாலும் என்ன செய்யாதுன்னா அங்கே அந்த மருத்துவம்ங்கிறது முறையாக நடைபெறாது. அப்போ என்ன தேவைப்படுது அப்படின்னா ஒரு நோயாளிக்கு ஒரு துணைவன் தேவைப்படுகிறான். அப்போது நோயாளி, மருத்துவர், மருந்து, நோயாளிக்கு ஒரு துணைவன் என்று இந்த 4 பேரும் ஒன்றாக இணைந்து அந்த நோயை என்ன செய்கிறாங்க, நீக்குகிற ஒரு வேலையை செய்கிறார்கள் என்று மருந்து என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் மருந்து என்ற ஒன்றே வேண்டாம், ஒருவேளை மருந்து என்ற ஒன்று தேவை என்றாலும் அதனுடைய அளவு, நோயாளியினுடைய நோய் தன்மை, அவனுடைய வயது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அணுகப்பட வேண்டும் என்று அந்த நோய், மருந்து, நோயாளி என்ற இந்த மூன்றும் எவ்வாறு ஒன்றோடு ஒன்று செயலாற்ற வேண்டும், நடைமுறையில் எவ்வாறு அது செயல்பட்டது என்பது போன்ற கருத்துக்களை மிக அழகாக வள்ளுவர் விளக்கி இருக்கிறார். இந்த செயல்பாடுகளினுடைய அத்துணை அம்சங்களும் இன்றைய நவீன மருத்துவத்தில்
மிகச்சரியாக பொருத்தமுடையதாக, இதில் எதுவுமே இல்லைங்க இது தவறான ஒன்றுங்க, இது நவீன மருத்துவம் இது ஏற்காது என்று இங்கே மறுத்து கூறுவதற்கு என்று எதையும் நாம் சொல்ல முடியாத அளவுக்கு மிக நுட்பமான ஒரு மருத்துவ முறையை பண்டைய தமிழ் சமூகம் பெற்றிருந்தது என்பதற்கான ஒரு ஆவணமாக திருவள்ளுவனுடைய இந்த மருந்து என்ற அதிகாரத்தில் உள்ள 10 குறட்பாக்களும் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் இந்த காணொளி வாயிலாக காண்கிறோம். அடுத்து இன்னொரு காணொளியில் நாம் வேறொரு செய்தியோடு சந்திக்கலாம். நன்றி.